நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோக நலம் பகுதியின் 10வது நிகழ்ச்சி இது. போன பகுதியில் நாம் சுவாச மண்டலம் சார்ந்த பெருமூச்சு ஹைப்பர் வென்டிலேஷன் சிண்ட்ரோம் பத்தி பார்த்தோம். பெருமூச்சுக்கு இணையாகவே மூச்சு திணறல் என்று சொல்லக்கூடிய ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய ஒரு நோயும் இன்று ரொம்ப பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நோயும். இது எப்படி வருது அப்படின்னா, இந்த நோய் என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய சுவாச குழாய் பிராங்கியோலி என்று சொல்லக்கூடிய சுவாச குழாய் இருக்கு. அந்த குழாயில் நீர் அல்லது சளி கோர்த்து அங்கே அந்த நீர்த்தன்மையினால் சுவாசம் சரியாக இயங்க முடியாமல் அடைத்து கொள்ளுதல் தான் இந்த மூச்சு வெளியேறாமல் இருக்கக்கூடிய ஆஸ்துமா நோய்க்கான அடிப்படை. அதான் அறிகுறி. அந்த அறிகுறி உடலியல் சார்ந்து ஒன்று நோய் தொற்றா இருக்கலாம், அந்த பிராங்கியல்னு சொல்லக்கூடிய இந்த குழாய்களில் இருக்கக்கூடிய நோய் தொற்றா இருக்கலாம். சிலருக்கு அலர்ஜி ஒவ்வாமை மூலமா இது வரலாம். சிலருக்கு ஈஸ்ட் ஒத்துக்காது, சிலருக்கு முட்டை ஒத்துக்காது, சிலருக்கு பால் ஒத்துக்காது. இந்த ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அதன் மூலமா இது வரலாம். இது உடலியல் சார்ந்த காரணம். ஒன்று பிறவியில கூட இருக்கலாம், ஜெனட்டிக்கா இருக்கலாம். இது உடலியல் சார்ந்த காரணம். ஆனா இன்னொரு காரணம் இருக்கு, இன்னொரு மிகப்பெரிய காரணம் இருக்கு, உளவியல் சார்ந்த காரணம். சமீபத்துல ஒரு ரோஜா ஆஸ்துமா அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆஸ்துமா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனை ஒன்று செய்கிறாங்க. ஒரு ரோஜா மலரை அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்து நுகர சொல்றாங்க. அந்த பெண் ஒவ்வொரு தடவை நுகரும் பொழுதும் ஆஸ்துமா மாதிரியான மூச்சு திணறல் உண்டாகுது. இப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய வச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள் செய்து முடித்த பின் 21வது நாள் காகிதத்தில் செய்யப்பட்ட ரோஜா மலரை நுகர சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த ரோஜா மலரை நுகர்ந்து பார்க்கிறா. அப்படி நுகர்ந்து பார்த்தா அப்பவும் அவளுக்கு அதே ஆஸ்துமா வருது. அப்போ இத்தனை நாள் நுகரும் பொழுது ரோஜா மலரில் இருக்கக்கூடிய நறுமணத்தின் மூலமாக உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு அவளுக்கு ஆஸ்துமா வந்தது. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு பின் அந்த மலரும் இல்லை, அங்க வாசனையும் இல்லை. அதை நினைத்த உடனேயே அவளுக்கு அந்த ஆஸ்துமா மறுபடியும் நோயாக வெளிப்படுகிறது. இதுதான் உளவியல் காரணம். அப்போ உள்ளுக்குள்ள தனக்கு நோய் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பதிவு ஒன்று இருக்கு. அந்த பதிவின் மூலமாகவும் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே அடக்கி வைக்கப்பட்ட கோபம், அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் என்றேனும் ஒரு நாள் நோயாக மட்டுமே இந்த உடலில் வெளிப்பட முடியும் என்பதுதான் உளவியலும் உடலியலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படை. இந்த நோய் பார்க்கறதுக்கு ஆஸ்துமான்னு இருக்கு. ஆனா 70% நோய் ஆஸ்துமால உளவியல் பிரச்சனை தான். அந்த நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொன்னது போல அனிவர்சரி ரியாக்ஷன் என்று சொல்வது போல, ஒரு குறிப்பிட்ட கதையை கேட்டால், ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்டால் ஏதோ ஒரு உணர்ச்சி தூண்டப்பட்டு அவருக்கு அந்த ஆஸ்துமா வரலாம், அந்த மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது அடிப்படை. இதுக்கு இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே மலை வாசஸ்தலங்கள் அல்லது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய நீரின் தன்மை, அந்த காற்றில் குளுமை நீர்த்தன்மை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது அடிப்படை. ஆனால் அன்றாடத்தில் அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நுரையீரலை மிகச்சரியாக இயக்குவதற்கான பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ளுதல் தான். ஏன்னா இதுக்கு கார்டிஸ்டீராய்டு என்று ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அது பெரும்பாலும் இது வரைக்கும் என்ன அதோட ரிசல்ட் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்தை குறைச்சிக்கோங்கன்னு தான் எல்லா மருத்துவரும் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கான மாற்று மருந்து அதுதான். இன்னைக்கு அதுக்கான குழாய் வந்துருச்சு, பஃப் ஒன்று வந்துருச்சு, எல்லா வகையிலையும் இதுக்கான தீர்வு வந்தாச்சு மருத்துவத்துல. ஆனால் இது தேவையற்ற மற்ற உடல் மண்டலங்களில் அல்லது செரிமான மண்டலம் அல்லது மூச்சு குழாய் போன்ற விஷயங்களில் தேவையற்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்டிசாலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, மருந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மருந்து எடுத்துக்கொள்வதை எப்போது குறைக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய நுரையீரல் மிகச்சரியாக இயங்க தொடங்கினால்தான். மிகச்சரியாக இயங்க தொடங்குறதுன்னா என்ன, அதோடைய முழு கொள்ளளவில் நன்றாக விரிந்து சுருங்கி மிகச்சரியாக காற்றை சுவாசித்து வெளியே தள்ளி இது எல்லாம் நடக்கணும். அது நடக்கிறதுக்கு யோகிக் சிஸ்டத்துல சில பயிற்சிகள் இருக்கு. உதாரணமா யோகிக் சிஸ்டத்துல வெறும் பிராணாயாமம் நான் சொன்ன மாதிரி முதல் 2 நிலை மட்டும் இல்லை, 115 விதமான பிராணாயாமத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது போன்ற ஆஸ்துமாவோ அல்லது பெருமூச்சோ போன்ற நோய்களுக்கு பிரத்யேகமான பிராணாயாமம் இருக்கு. அந்த வகையில் ஒரு 6 முக்கியமான பிராணாயாமம் இருக்கு. அந்த பிராணாயாமம் கற்றுக்கொண்டால் போதும் சுவாச மண்டலம் மொத்தமும் மிக ஆரோக்கியமான ஒன்றாக மாறிவிடும். நவீன மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ராட்டஸ் கோபத்திலிருந்து தன்னை ஒருவன் காத்துக்கொள்ள முடியாவிட்டால் நோய்க்கு ஆளாவான் அப்படித்தான் அவர் சொல்றார். முக்கியமாக ஆஸ்துமா மாதிரியான நோயெல்லாம் கோபத்தினால் வரக்கூடிய நோய் அப்படின்னு தான் அவர் சொல்றார். அப்போ கோபத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள என்ன பண்றது? ஒன்று உளவியல் சார்ந்த நோயாக இது கருதப்படுகிறது, நம்பர் 1. அப்புறம் உடலியல் சார்ந்த சில விஷயங்களை செய்வதன் மூலமாக சரியான ஹார்மோன் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளில் ஒரு சமநிலை தன்மையை கொண்டு வர முடியும்.
சுரப்பிகளில் சமநிலை தன்மையை கொண்டு வருவதன் மூலமாக கோபம் சார்ந்த விஷயம், பயம் சார்ந்த விஷயத்தை மிகச் சரியாக நிர்வகிக்க முடியும் என்று நவீன உளவியல் சொல்கிறது. அந்த வகையில் இந்த ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக யோக மரபு உஷ்ட்ராசனம் என்று ஒரு பயிற்சி திட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. அது ஒரு பயிற்சி அல்ல, அதில் 4 விதமான பயிற்சிகள் இருக்கிறது. அதன் முதல் நிலையை மட்டும்தான் இப்போதைக்கு நம்மால பார்க்க முடியும். அதை பார்க்கலாம். இந்த உஷ்ட்ராசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியின் முதல் கட்டத்துக்கு பெயர் அர்த்த உஷ்ட்ராசனம். அதாவது பாதி நிலையில் செய்யக்கூடிய ஒட்டகத்தின் திமிழ் போன்ற வளைவு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா 2 மூட்டு பகுதியும் தரையில் இருக்குமாறு நீல் டவுன் போஸ், மூட்டு போட்ட நிலையில் நின்று கொள்ள வேண்டும். முதலில் வலது கையிலிருந்து தொடங்க போகிறோம். அதனால மெதுவாக வலது கையை முன்னோக்கி மூச்சுடன் சேர்ந்து இழுத்து மெதுவாக பின்புறமாக சாய்ந்து கால் விரலின் மீது, கெண்டைக்கால், கணுக்கால், குதிகால் பகுதியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கையை மெதுவாக மேல்புறமாக உயர்த்தி வானத்தை பார்த்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். மூச்சு வெளியே செல்லும் போது இடது கை மெதுவாக கீழே வர வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது வலது கை மெதுவாக மேல் நோக்கி உயர வேண்டும். மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது கை முன்புறமாக கீழே வர வேண்டும். இது பாதி நிலை. இதன் மறுபாதி இடது கையை மேலே உயர்த்தப் போகிறோம். மெதுவாக மூச்சுடன் சேர்ந்து இடது கை மேல் நோக்கி உயரட்டும். மூச்சு வெளியே செல்லும் பொழுது பின்புறமாக சாய்ந்து இடது குதிகாலை பிடித்து கொள்ளவும், வலது கையை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது, மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது கை முன்புறமாக கீழே வர வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது இடது கை மேல் நோக்கி உயர்ந்து மூச்சு வெளியே செல்லும் பொழுது கீழ் நோக்கி இறங்க வேண்டும். இது ஒரு சுற்று முடிந்தவுடன் அமைதியாக ஒரு நிலையில் அமர்ந்து கொள்ளலாம். இவர்கள் வஜ்ராசனம் என்னும் நிலையில உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நிலையில உட்கார முடியலைன்னா கால் நீட்டி உட்கார்ந்துக்கலாம், கண்ணு மூடி கவனிக்கலாம். அடுத்த சுற்று மறுபடியும் தொடங்கிடலாம். இப்படி ஒருவர் 5 சுற்றுகள் வரை செய்து முழுமையான பலனை அடைய முடியும். முக்கியமா இந்த பயிற்சியில் என்ன நடக்குதுன்னா, இந்த செஸ்ட் கன்ஜஷன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில், இதய பகுதியில் ஒருவித அடைப்பும் திணறலும் இருக்கிறது தான் நாம ஏற்கனவே ஆஸ்துமா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த அடைப்பும் இந்த திணறலும் படிப்படியாக வெறும் ஒரு 45 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்தாலே நெஞ்சு பகுதியில் ஒரு மிகப்பெரிய இலகுத்தன்மையை ஒருவர் முழுமையாக உணர முடியும். அனைவரும் செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா? இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது.